என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் சாய்பாபா உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் உள்ளத்தில் ஒரு சுமை வைத்திருக்கிறீர்கள், ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு பதில் கிடைக்காத கேள்வி. நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் உடைந்து போவோம், நம்பிக்கை குறையும், எதுவும் சரியாக போகாத மாதிரி தோன்றும். அந்த நேரத்தில் தான் சாய்பாபா நம் வாழ்க்கையில் நுழைகிறார். சாய்பாபா எப்போதும் சொன்னார், நம்பிக்கை வை, பொறுமையாக இரு. நீங்கள் நினைக்கலாம், என்னோட பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா? இப்பொழுது ஒரு சிறிய கதையை கூறுகிறேன். ஒரு பெண் வாழ்க்கையில் பல கஷ்டங்களால் சோர்ந்து போயிருந்தாள். சிறிய வயதிலேயே கணவனை இழந்து தனியாக நின்றாள். அவளுக்கு எந்த வழியும் தெரியவில்லை. ஒரு நாள் சாய்பாபாவின் சன்னதிக்கு சென்று சிலையாக இருந்த சாய்பாபாவை பார்த்து தன் கஷ்டத்தை கூறி கண்ணீர் வடித்தாள். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை தோறும் கோவிலுக்கு செல்வாள். செல்ல முடியாத நாள் அன்று வீட்டில் அவரின் சிலையை பார்த்து கண்ணீர் வடித்தாள். அடுத்த சில மாதங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஆரம்பமானது. ஒரு நல்ல செய்தி, ஒரு எதிர்பாராத உதவி, ஒரு அமைதி. அவள் புரிந்து கொண்டாள், சாய் என்னுடன் இருக்கிறார் என்று. நாம் இப்பொழுது எந்த நிலைமையில் இருந்தாலும் சாய்பாபா நம்மை கைவிட்டு விட மாட்டார். நம் அனைவரும் செய்ய வேண்டியது ஒரு விஷயம் மட்டும், மனதில் இருந்து அழைக்கவும், முழு நம்பிக்கையுடன் இருங்கள், பொறுமையாக காத்திருக்கவும். அவர் உங்கள் வாழ்க்கையை சரியான நேரத்தில் மாற்றுவார். என அன்பு சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. சாய்பாபா உங்களை ஆசீர்வதிப்பார். மகிழ்ச்சியுடன் காத்திருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்குங்க. அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள், மகிமைகள், அவரின் வாழ்க்கை வரலாறு, விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்.